உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 30 தேதிக்குள்ள உங்களுடைய மன வலி, மன வேதனை, மன குழப்பங்கள் தீருமா அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி ஆப்பட்டது கன்னி ராசி. இப்ப இந்த கன்னி ராசிக்கு இந்த பலன் நம்ம சொல்ல போறோம். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு எது வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய சக்தி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்ப எது வந்தாலும் வரட்டும், தூற்றுவார்கள் தூற்றட்டும், போற்றுவார்கள் போற்றட்டும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அப்ப இந்த காலகட்டத்துல அவங்கள பத்தி யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போறாங்க. அதே சமயத்துல எது நடக்குதோ அது நடந்துட்டு போட்டு அப்படின்னு பொறுமையை காத்து கொள்பவர்கள் கன்னிராசிக்காரங்கள். அப்ப அந்த கன்னிராசிக்காரங்கள் அவ்வளவு பொறுமைசாலிகள். அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதையுமே சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும் இப்படிங்கிற வைராக்கியங்கள் அவங்க கூடயே வளர்ந்துட்டு இருக்கும். அப்ப அவங்க கூட பழகிறவங்க, அவங்க கூட வேலை செய்யறவங்க, இவங்க கிட்ட பார்க்க போனா ஒரு நிதான போக்கில் தான் பழகுவாங்க. யாரையுமே கடும் சொல்லால் கண்டிப்பா அவங்களை வேதனைப்படுத்த மாட்டாங்க, அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள அனுசரிச்சு தான் போவாங்க. அவங்களும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுவாங்க, நானும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவைப்படுவேன், அவங்களும் எனக்கு ஒரு நாள் தேவைப்படுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அவங்க கிட்ட இருக்கும். அதை கடைபிடித்து வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது உலகத்துல எல்லா இடத்துலையும் எல்லா துறைகள்லையுமே ஒரு சிறந்த ஒரு பணியாளர்களாக, ஒரு நல்ல பிசினஸ் மேக்னெட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வர முடியல. அப்போ அவங்க இப்ப அடுத்தவங்களை பாக்குறாங்க, அவங்க ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிறாங்க, இல்ல ஒரு கலைத்துறையில் சிறப்பா இருக்கிறாங்க, ஒரு அரசியல்வாதியா இருக்கிறாங்க, ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் நம்ம வர முடியலையே அப்படிங்கிற வேதனை, அப்படிங்கிற ரணம் அவங்க பட்டுட்டு இருப்பாங்க. அதற்கு காரணங்களாகப்பட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் காரணம். அப்ப அந்த தசா புத்திகள் ஆகப்பட்டது அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் அவங்க நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக வாழலாம். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது கன்னிராசிக்காரங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா அவங்க இருக்கிறது 8ஆம் இடத்துலதான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு மரியாதை இல்லை. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது இல்லைங்களா, சிறப்பு பார்வை. அந்த குரு பகவான் 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள். அப்ப அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், தொலைதூர பயணம், தொலைதூரத்துல போய் பிசினஸ் செய்யறது, அப்ப இடம் மாறி போறது, வேற கண்ட்ரிக்கு போறது, தாம்பத்திய வாழ்க்கை, இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல அந்தஸ்துக்கு வருவீங்க, நீங்க இடம் மாற்றங்கள் உருவாகும். அப்போ நீங்க எதிர்பார்த்த இடம் கண்டிப்பாக கிடைக்கும், இது உறுதி. அதுக்கு அடுத்ததாக அந்த குரு கன்னிராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இப்ப 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். பணம் வரக்கூடிய வழிகள் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். அப்ப கடந்த காலங்கள்ல அந்த பணம் வரக்கூடிய வழிகள் நம்மளுக்கு தடைபட்டிருந்தாலோ, பல சோதனைகள் வந்திருந்தாலோ, பல பிரச்சனைகள் வந்திருந்தாலோ, இந்த பீரியட்ல அந்த மாதிரி தடைகள், அந்த மாதிரி சோதனைகள் எதுவுமே வராமல் நீங்கள் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். அப்ப இந்த 30ஆம் தேதிக்கு மேல மே மாசம் 1ஆம் தேதி
இதே கன்னிராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகுது. அப்ப அந்த குரு பெயர்ந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போய் அந்த 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்ப்பாரு. அப்பவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப அதற்கு முன்னாடியே நீங்க பார்க்க போன ஸ்டாண்டர்டா வந்துருவீங்க, ஒரு ஸ்டடி ஆயிருவீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறது யோகம். அது போக அந்த கன்னிராசிக்கு அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ உங்களுடைய மனசுல நீங்க கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டு மனசுல ரணத்தை வளர்த்திட்டு ஒரு குழப்பத்தோட ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு மன நிறைவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த மன நிறைவுக்கு இந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்துல சந்தோஷங்கள் கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க சொத்து வாங்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பார்க்கணும் இருக்கிற வீடு இல்லைன்னா கூட அந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அது போக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்துல சோதனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். நம்ம குடும்பமாப்பட்டது பிரிஞ்சு போகும், குடும்பத்துல குழப்பங்கள் உருவாகும். இப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அது போக திருமண வாழ்க்கை தடைபடும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக தடைபடாது. ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தையே பார்க்கறாங்க. அந்த குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது, குடும்பத்துல சிக்கல் வராது. குடும்பத்துல பிரிவுகள் இருந்தாலும் அந்த பிரிவுகளை பார்க்க போனா அந்த பிரிவுகள் இருந்து அந்த குடும்பத்துல கணவன் மனைவியும் ஒண்ணு சேர்த்து வைக்கும். அப்ப பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேரும். அப்ப அந்த ராகு பகவானால கண்டிப்பாக எந்த கெட்டதும் நடக்காது, குரு பகவானால நல்லது நடக்கும். இது போக 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்ந்த பலனை, ஒரு சிறப்பான பலனை அள்ளித்தரப்போகிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் மேன்மையை கொடுக்கும். அப்ப தொழில்ல எந்த ரூபத்துல தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிந்து நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஒரு வலுவை கொடுக்கும். அப்ப அந்த பிசினஸ்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணி மேல வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, அந்த பிசினஸ்ல ஸ்டடி பண்ணி ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களை வாழ வைப்பாரு, எந்த ரூபத்திலையும் கெடுக்க மாட்டாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பகவான் நல்லா இருக்கிறாங்க, சனி பகவான் நல்லா இருக்கிறாங்க, ராகு பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையா உங்க ராசியவே பார்த்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் சிறப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை நன்மை நன்மைதான். அப்போ நீங்க இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள், உங்களுடைய வாழ்க்கையில தொழில பிரச்சனை, இப்ப கல்யாணத்துல பிரச்சனை, 2வது உங்களுக்கு வளர்ச்சி அடைவதில் பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இது எல்லாமே மாறும், மாற்றம் தரும். இந்த 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீர்வீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை, இது கண்டிப்பாக நடக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது எந்த ரூபத்திலையும் கெட்டு போக மாட்டாங்க. வாழ்க்கையில ஒருபடி கீழே இறங்குவாங்கன்னா கண்டிப்பா இறங்க மாட்டாங்க. மேலும் மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.